செய்தியரங்கத்திலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார். நன்றி தேவப்பிரியன். தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு ஆகியோர் விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான விசாரணையை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் தினசரி அடிப்படையில் டெய்லி பேசிஸ்ல இந்த விசாரணையை நடத்துமாறும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தில், அதாவது இரு அமைச்சர்களும் விடுவிக்கப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அவர் அந்த வழக்கை நடத்தினார். இந்த நிலையில தற்போது அமைச்சர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தினசரி அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கிற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கவனித்து வருகிறார். அதே நேரத்தில் இந்த உத்தரவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக இரண்டு அமைச்சர்கள் மேல, பல அமைச்சர்கள், முன்னாள் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல அமைச்சர்கள் மீதான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து நடத்தினார். இந்த நிலையில தான் தற்போது இரண்டு குறிப்பிட்ட அமைச்சர்கள், தற்போது சிட்டிங் அமைச்சர்கள், அவர்கள் மீதான இந்த சொத்து குவிப்பு வழக்கு என்பது மீண்டும் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான உத்தரவாக இருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை தினசரி அடிப்படையில் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம பார்க்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல பேர் மீதான இந்த வழக்குகளை மீண்டும் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து அந்த வழக்குகளை நடத்தினார். அதில் இரண்டு அமைச்சர்களினுடைய வழக்கு, மிக குறிப்பாக அவர்களை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்தது செல்லாது என்கிற உத்தரவை தற்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்கள், வழக்கினுடைய பின்னணி குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்த அந்த கருத்துக்களை நாம் தெரிவிக்க வேண்டும். அதாவது இந்த இரண்டு பேருடைய இந்த வழக்குகளை அந்த விசாரணை நீதிமன்றம் அந்த நடத்திய விசாரணை முறை தொடர்பாக பல்வேறு அதிர்ச்சிகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கோ அதில் தொடர்புடையவர்களுக்கோ அரசுக்கோ உரிதானது அல்ல என தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டில் வாழும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உரித்தானது என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். தாமாக முன்வந்து எடுத்த அந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபருக்கு எதிராக பார்க்கவில்லை. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறியது காண முடிவதாக ஏற்கனவே இதே நீதிபதி தெரிவித்திருந்தார். இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகும் தான் தன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் தன் கடமையை செய்ய தவறாகி விடும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். தீர்ப்புகளுக்கு ஒரு பார்மட்டை வைத்துக் கொண்டு தேதியை மட்டும் மாற்றம் செய்து விடுதலை என்று தீர்ப்பு கூறிவிட்டார்கள் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இருவரையும் விடுவித்த அந்த உத்தரவை பார்த்துவிட்டு 3 நாட்கள் தான் தூங்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தீர்ப்பு கூட வந்துள்ளது. அதாவது ஏற்கனவே அவர் தெரிவித்த அந்த கருத்துக்கள் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணை நடைமுறைகள் தொடர்பாக அவர் தெரிவித்த அந்த அதிருப்தி கருத்துக்களை பார்க்கும்போது அதன் அடிப்படையில் தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தான் மீண்டும் அந்த ஒரு வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும். இருவரையுமே விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இரண்டு பேருமே அந்த நீதிமன்றத்தில் 9ஆம் மாதம் KKSSR 1ஆம் தேதி ஆஜராக வேண்டும். அதே போல 9ஆம் மாதம் 11ஆம் தேதி தங்கம் தென்னரசு ஆஜராக வேண்டும். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காலம் தாழ்த்தாமல் அதிக காலம் எடுத்துக் கொள்ளாமல் தினசரி அடிப்படையில் இந்த இரண்டு பேருக்கு எதிரான அந்த வழக்கு விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இன்று தற்போது வழங்கியுள்ளார். பாலா மதன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.